இந்த வீடியோவில் வந்து அம்ருதா ஹிந்தி பாட்மாலா கிளாஸ் 4 சிபிஎஸ்இ தேர்ட் சாப்டர் மா கி சீக் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கு. அண்டு 2 ஸ்மால் வீடியோஸ் போட்டிருக்கேன் புக் பேக் எக்ஸசைசஸ்க்காக. பட் ஒரு சிலது விட்டு போயிடுச்சு போல இருக்கு. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த விட்ட இந்த மாதிரி புக் பேக் எக்ஸசைசஸ்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் பார்ட் 3 புக் பேக் எக்ஸசைசஸ் ஃபார் மா கி சீக் லெசன். ஓகே, ஸோ இதில் வந்து இது வந்து இந்த ஓரல் ஸ்கில்ஸ்க்கான क्वेश्चंस आंसर दीज क्वेश्चंस इन प्रश्नों के उत्तर दीजिए. இந்த क्वेश्चंसக்கான ஆன்சரை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து வில்ஹேம் கைசா பாலக்தா. வில்ஹேம் எப்படிப்பட்ட பையன், அதுக்கு என்ன ஆன்சர் எழுதினோம். இங்கே கொஸ்டின் என்ன, கொஸ்டின் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, கொஸ்டினை வந்து பாக்ஸ் பண்ணிக்கணும். வில்ஹேம் கைசா பாலக்தா, வில்ஹேம் எப்படிப்பட்ட பையன். வில்ஹேம் எப்படிப்பட்ட கைசா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாக்ஸ் பண்ணிக்கணும். பாலக்தா இப்போ வந்து அப்படியே இங்கே இருக்கிறது இங்கே எழுதிடணும். வில்ஹேம் எப்படிப்பட்ட பையன், அவன் ரொம்ப நாட்டியான பையன் இல்லையா. நாட்டிக்கு என்ன எழுதணும், ஷரார்த்தி. இது பாருங்கள் இங்கே படிச்சிருக்கோம். ஷரார்த்தின்னா நாட்டி, நட்கட்னும் எழுதலாம். நம்ம ஷரார்த்திங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஷரார்த்தி. ஓகே, ஸோ வில்ஹேம் கைசா பாலக்தா, வில்ஹேம் ஷரார்த்தி பாலக்தா. இந்த பாலக்தாவை அப்படியே இங்கே போட்டுக்கணும். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸே வராது. கொஸ்டின்லேயே பாதி ஆன்சர் இருக்குது. இந்த பக்கம் அப்படியே எடுத்து எழுதிடணும். இந்த கைசா இடத்துல, எப்படிப்பட்டங்கிற இடத்துல வந்து நாட்டி அப்படின்னு எழுதிடணும். ஓகே, ஸோ வில்ஹேம் கைசா பாலக்தா, வில்ஹேம் ஷரார்த்தி பாலக்தா. सेकेंड क्वेश्चन, स्कूल में डांट पड़ने पर विल्हेम क्या करता था. ஸ்கூல் மே டாண்ட் பட்னே பர், ஸ்கூலில் திட்டு வாங்கினதுக்கப்புறம் வில்ஹேம் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே கொஸ்டின் என்ன, ஸ்கூலில் திட்டு வாங்கினதுக்கப்புறம் வில்ஹேம் என்ன பண்ணான், கியா கர்த்தாத்தா, இதுதான் கொஸ்டின். ஸோ இதை பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல என்ன எழுதணும் நம்ம, இதுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகே, அப்படியே ஸ்கூல் மே டாண்ட் பட்னே பர் வில்ஹேம், ஸ்கூல் மே டாண்ட் பட்னே பர் வில்ஹேம், அது வரைக்கும் எழுதிடணும். ஸ்கூலில் திட்டு வாங்கினதுக்கப்புறம் வில்ஹேம் என்ன பண்ணா, கியா கர்த்தாத்தா, ஸ்கூல் ந ஜானே ஜித் கர்த்தாத்தா. அப்படின்னா ந ஜானேக்கோ ஜித் கர்த்தாத்தா அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து போகாமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாமோ அதை பண்ணிகிட்டு இருந்தான். ஸ்கூலுக்கு போகாமல் இருக்க, ஜித்து கர்னானா இன்சிஸ்ட் பண்ணுறது. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்லாம் வந்து சில பசங்களாம் அழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு ஜித்து கர்த்தாத்தா, இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது थर्ड क्वेश्चन, माँ ने जाड़ जंकार्ड दिखाकर विल्हेम से क्या पूछा. माँ ने, அம்மா வந்து ஜாடு ஜங்கார்டு திக்காக்கர், அந்த புஷ்ஷஸை காட்டிட்டு வில்ஹேம் கிட்ட கியா பூச்சா, என்ன கேட்டாங்க. அம்மா வந்து அந்த புஷ்ஷஸை காட்டிட்டு வில்ஹேம் கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் கொஸ்டின் என்ன, கியா, என்னங்கிறது தான் இது. என்ன கேட்டாங்கன்னா அப்போ என்ன எழுதணும், வில்ஹேம் சே வரைக்கும் இங்கே எழுதிட்டு என்ன கேட்டாங்கன்னா, இப்போ கியாவை தூக்கிட்டு வில்ஹேம் சே பூச்சாக்கி, என்ன கேட்டாங்கன்னா, பூச்சாக்கி என்ன கேட்டாங்கன்னா, அப்புறம் என்ன கேட்டாங்களோ அதை வந்து இங்கே எழுதிடணும். ஓகே, ஸோ கியாவுக்கு முன்னாடி இருக்கிறத அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கிறோம். माँ ने जाड़ जंकार दिखाकर विल्हेम से क्या पूछा. माँ ने जाड़ जंकार दिखाकर विल्हेम से पूछा की. அம்மா வந்து புஷ்ஷஸை காட்டிட்டு வில்ஹேம் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, தும் ஹே ये जाड़ जंकार पसंद है या குலாப் கே ஃபூல். அவங்க என்ன கேட்டாங்க, உனக்கு இந்த புஷ்ஷஸ் பிடிச்சிருக்கா இல்லைன்னா இந்த ரோஜா செடி பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. ஸோ வில்ஹேம் சே பூச்சாக்கி, வில்ஹேம் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, தும் ஹே, உனக்கு ஏ ஜாடு ஜங்கார்டு,
இந்த புஷ்ஷஸ் பசந்த் ஹே பிடிச்சிருக்கா, யா இல்லை, யானா ஆர், ஓகே, அல்லதுன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அந்த மாதிரி. யா குலாப் கே ஃபூல் ரோஸ் பிளான்ஸ், ஓகே, இந்த ரோஜா செடிகள் வந்து உனக்கு பிடிச்சிருக்கா, ஓகே. ஸோ மானே ஜார்ஜ் என்கார்ட் திக்காக்கர், அம்மா வந்து அந்த புஷஸை காட்டிட்டு வில்ஹேம் சே பூச்சாக்கி, வில்ஹேம் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, தும்ஹே ஏ ஜார்ஜ் என்கார்டு பசந்த் ஹே, உனக்கு இந்த புஷஸ் பிடிச்சிருக்கா, இல்லை குலாப் கே ஃபூல், இல்லை இந்த ரோஸ் பிளான்ஸ், இந்த ரோஜா செடிகள் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன ஆன்சர்ஸு. இதுக்கப்புறம் ஐ திங்க் இதெல்லாம் முடிச்சிட்டோம். போன வீடியோஸில் இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸான கொஸ்டின் ஆன்சர்ஸ் முடிச்சிட்டோம். இதுவும் போன வீடியோஸில் முடிச்சிருந்தேன், இதுவும் முடிச்சிருக்கேன். சுத்துலேக்கும் முடிச்சாச்சு. இப்போ இது முடிக்கலான்னு நினைக்கிறேன். சஹி வர்த்தனி பர் டிக் கா நிஷான் லகாயே, அதாவது என்னென்னா வர்த்தனினா ஸ்பெல்லிங், கரெக்டான ஸ்பெல்லிங்கில் வந்து டிக் மார்க் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். புட் டிக் மார்க் அட் த ரைட் ஸ்பெல்லிங். இங்கே சிக்ஷக், ஷிக்ஷக், ஷி ஷக் இல்லையா, ஷி ஷக், புரியுதா நான் ஸ்பெல் பண்ணுறது கேட்குதா? ஷி ஷக்கு கிடையாது, சி ஷக்கு, சீக்ஷக்கா இல்லை, அதுவும் கிடையாது, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஷிக்ஷக், ஓகே, ஷி இக்ஷக், இதுதான் கரெக்ட். ஷிக்ஷக், ஓகேயா, இதுதான் கரெக்ட். அடுத்து வந்து ரோஷனி, ரௌசனி, ரோஷனி இல்லையா, ரோஷனி, இந்த ஷா வராது, இந்த ஷா தான் வரும். ஸோ ரோஷனி, ரௌசனிலாம் கிடையாது, ரோஷனி, ஓகேயா. அடுத்தது பரிஷ்ரம், பரிஷ்ரம், பரிஸ்திரம், பரிக்ஷ்ரம். ஸோ ஆக்சுவலாக இந்த க்ஷ்ரா தான் கரெக்டு, ஷ்ர, பரிஷ்ரம், ஓகே, பரிஷ்ரம் தான் கரெக்டு. அடுத்து ஃபரக்கு, ஃபர்க்கு, ஃபக்ர, இதெல்லாம் தப்பு, ஃபர்க்கு தான் கரெக்ட், ஓகேயா, இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். அடுத்து தெரியலையா, ஓகே. சஹி ஸ்தான் பர், கரெக்டான இடத்துல அனுஸ்வர், இந்த மேலே புள்ளி வைக்கிறோம்ல, இந்துன்னு சொல்லுவோமே, சுந்தர் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, பசந்து, இந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மேலே புள்ளி வைக்கிறதுக்கு பேர் வந்து அனுஸ்வர். இந்த மேலே சந்திரபிந்து போடுவோம் இல்லையா, இந்த சந்திரபிந்துக்கு பேர் அனுநாசிக், ஓகே. ஸோ சஹி ஸ்தான் பர், கரெக்டான இடத்துல அனுஸ்வர் யா அனுநாசிக் லகாயே. இந்த அனுஸ்வர் புள்ளி வைக்கணுன்னா புள்ளி வைங்க, சந்திரபிந்து வரணும்னா சந்திரபிந்து வைங்க. ஸோ புட் அனுஸ்வர் ஆர் சந்திரபிந்து, அதாவது அனுநாசிக் அட் த ரைட் பிளேஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுதர்னு இருக்குது, ஆக்சுவலாக சுந்தர் இல்லையா, சுந்தர்னா இந்து தான் வரும், சுந்தர், சுந்தர், ஓகே. அடுத்து டான்ட்டு, திட்டு வாங்கிறது இல்லையா, டான்ட், டா இன்ட்டு, ஓகே, சந்திரபிந்து வரும். இங்கே வந்து ஜங்கார்டு, அந்த புஷஸ்க்கு சொல்லுவாங்க இல்லையா, இங்கார்டு, ஜங்கார்டு, இங்கே புள்ளி வரும், அனுஸ்வர் வரும். இங்கே அனுநாசிக்கு, இங்கேயும் அனுஸ்வர். அடுத்தது காண்ட், காண்ட்டுக்கு வந்து மேலே சந்திரபிந்து வரும், அனுநாசிக். பசந்து, பசந்து, பசந்து புள்ளி வரும், அனுஸ்வர், ஓகே. பிடிக்கிறது, பசந்துனா பிடிச்சி, எது பிடிக்கும் அப்படிங்கிறது. பாந்த், பாந்துக்கு வந்து பாந்து சந்திரபிந்து வரும், அதாவது அனுநாசிக், ஓகேயா. ஸோ இது முடிஞ்சிடுச்சு. அடுத்த எக்ஸசைஸ் வந்து दिए गए वाक्यों में सर्वनाम शब्दों पर गोला लगाइए. கோலானா ரவுண்ட் போடுறது, சர்க்கிள் பண்ணுறது. दिए गए वाक्यों में கீழே கொடுத்துருக்கிற சென்டென்சஸில் சர்வநாம் शब्दों पर, சர்வநாம்னா ப்ரோனவுன், சர்வநாம் வேர்ட்ஸு, ப்ரோனவுன் வேர்ட்ஸு, ஓகேயா. ப்ரோனவுன் எது இல்லாமோ அதில் வந்து கோலா போட சொல்லியிருக்காங்க, அதாவது சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ இதில் எது எதெல்லாம் ப்ரோனவுன்னு பார்க்கலாமா? வஹ் பஹுத் ஷரார்த்தி தா, அவன் ரொம்ப நாட்டியானவன், அவன் ரொம்ப நாட்டியாக இருந்தான். வஹ் பஹுத் ஷரார்த்தி தா, அவன் ரொம்ப நாட்டியானவன். ஓகேயா? ஸோ இதில் வஹ் இதுதான் வந்து ப்ரொனவுன். ஏ தோ பஹுத் ஹி சுந்தர் ஹே, இது ரொம்ப அழகாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஏ தோ பஹுத் ஹி சுந்தர் ஹே, இது 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 ரொம்ப அழகாக இருக்கே, இது ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஏ இதை தானே காட்டுறான். வஹ் யஹ் ஏ இதெல்லாம் தான் ப்ரோனவுன்ஸ். ஏ எதையோ காட்டி அந்த ரோஸ் பிளான்ஸை காட்டி அவன் வந்து இது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறான், இதுன்னு சொல்கிறான் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஏ, அதை தான் வந்து ப்ரோனவுன். ஆப் முஜே ஸ்கூல் கியூம் பேஜ்தி ஹே, நீங்கள் என்ன ஸ்கூலுக்கு ஏன் அனுப்புகிறீங்க இல்லையா? இல்லை ஆப் நீங்கள், முஜே என்ன, ரெண்டு ப்ரோனவுன் இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன ஸ்கூலுக்கு ஏன் அனுப்புகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இன்ஹே மெஹனத் கர்கே ஏசா பனாயா கயா ஹே. இன்ஹேனா என்ன சொல்கிறது, அந்த ரோஸ் பிளான்ஸை காட்டி சொல்கிறாங்க இல்லையா? இதுக்கு இவங்க மேலே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண போய் தான் இவங்க இவ்வளோ இப்படி ஆயிருக்காங்க. அதாவது அவன் வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறான்ல, அதுக்கு வந்து எப்படி அழகாக இருக்குங்கிறதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இன்ஹே இந்த ரோஸ் பிளான்ஸ் இதுகெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. இன்ஹே இதுங்களுக்கு மேலெல்லாம் மெஹனத் கர்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஏசா பனாயா கயா ஹே இப்படி ஆயிருக்கு, மீனிங் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதுதான் இன்ஹே, இதுகளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இன்ஹே இஸ் த ப்ரோனவுன். ஓகே, ஸோ ஓ மை காட். ஸோ மார்க்கி சீக்கோட புக் பேக் எக்ஸசைசஸ் முடிஞ்சிடுது. ஓகே, ஸோ எனி டவுட்ஸ், queries, just comment. Okay, so I'll answer. Thank you.